சக்கரவள்ளி கிழங்கும் நெத்திலி கருவாடும் வச்சு இப்போ ஒரு குழம்பு பண்ணலாம். இது போல் நீங்கள் இது வரைக்கும் செஞ்சே இருக்க மாட்டீங்க. வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கடாய் வச்சுருக்கேன். ஒரு அரை ஸ்பூன் மிளகு, அரை ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். ஒரு 3 காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். நல்ல வாசமாக இருக்கும் குழம்பு, அதுக்காக தான். ஒரு ஸ்பூன் தனியாக போட்டுக்கலாம். போட்டு இதை நல்லா வறுத்து விட்டுக்கலாம். சிவக்கிற வரைக்கும் வறுத்துக்கலாம். இதோடைய 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். வெறும் கடாயில் இந்த மசாலாவோட வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா நம்ம வறுத்து விட்டுக்கலாம். நல்லா இந்த கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் இந்த வெங்காயத்தை வறுத்துடலாம். வறுத்தாச்சு. இப்போ இதை எடுத்து வச்சுட்டு ஆற வைக்கலாம். இப்போ தக்காளி இந்த மாதிரி அடுப்பில் வச்சு சுட்டுடலாம். 3 தக்காளி எடுத்திருக்கேன். அது இதே மாதிரி சுட்டு மேலே இருக்கிற தோல் எடுத்துட்டு இந்த வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு குறைன்னு அரைச்சிடலாம். இப்போது கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் இந்த மசாலாவை இதில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா இது எண்ணெயிலே நல்லா வறுத்து விட்டுடலாம். இந்த வாசனை வாசனை வரும் இதில். அந்த வாசனையெல்லாம் நல்லா போட்டும் அது வரைக்கும் வறுத்துடலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம். சேர்த்து இதையும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம், உப்பு சேர்த்துக்கலாம், மிளகாப்பொடி சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக காஷ்மீரி மிளகாப்பொடியும் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுடலாம். பாருங்கள், அருமையாக வந்திருக்கு. இப்போது இந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலம்பி வச்சுருக்கேன், அதை ஊற்றிடலாம். இப்போ நான் சக்கரவள்ளி கிழங்கு ஒரு 1/2 கிலோ மாதிரி எடுத்து மேல் தோல் லேசாக சீவி இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். சேர்த்து இதை நல்லா பிரட்டி விட்டுறலாம். பிரட்டி விட்டு இதுக்கு தேவையான அளவு, வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா இதை வேக வச்சிடலாம். இப்போ உப்பு காரமெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். எது கம்மியாக இருந்தாலும் சேர்த்துடலாம். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம். பாருங்கள், அது நல்லா இப்போ நல்லா வெந்திருக்குன்னா ஒரு 3/4 பாகம் தான் வந்திருக்கு. இப்போ நம்ம கழுவி வச்சுருக்கிற நெத்திலி கருவாடு சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையே நல்லா ஒரு கிண்டுன்னு விட்டுக்கலாம். மூடி போட்டு மூடிடலாம். இது நல்லா வாசனை வரும், அப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். ஒரு கிளறி விட்டுடலாம். இப்போ ஒரு 1/2 கப்பு போல் கெட்டியாக நான் புளி கரைச்சி வச்சுருக்கேன், அந்த புளியை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த புளி வாசனை போகணும். இந்த புளி வாசனை போச்சுன்னா இந்த புளிப்பு காரமெல்லாம் அந்த சக்கரவள்ளியில் உள்ளே இறங்கி ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த ஒரு துண்டும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இனிப்பு, காரம், புளிப்பு எல்லாமே சேர்ந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இது மாதிரி செஞ்சு பாருங்கள். நீங்கள் இது வரைக்கும் செஞ்சுருக்க மாட்டீங்க, இனிமேல் அது செஞ்சு பாருங்கள். இப்போ சக்கரவள்ளி கிழங்கு சீசன் நிறையா வந்திருக்கு. இப்போ எல்லாம் கலந்து புளி வாசனைலாம் நல்லா போயிடுச்சு. இப்போ ஒரு 1/2 கப்பு தேங்காய் பால் சேர்த்துக்கலாம்.
ரொம்ப ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு. எதுக்கு வேணாலும் வச்சுக்கலாம். சாப்பாட்டுக்கு ரொம்ப ரொம்ப பொருத்தமாக இருக்கும். சேர்த்தாச்சு. சேர்த்து இந்த பாலையும் கலந்து இதை பால் ஊற்றுனதுக்கப்புறம் ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. ஒரு லேசாக கொதி வந்தால் போதும். நம்ம கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். அரக்க சொல்லாங்கண்ணா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சக்கரவள்ளி கிழங்கு காஞ்ச நெத்திலி போட்டு அருமையான குழம்பு வச்சாச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. புதுசாக வந்திருக்கிற தோழியெல்லாம் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் நீங்கள் பார்த்ததுக்கு